குறைஞ்சிரும். இது வந்து கடலைப்பருப்பையும் நம்ம ஊற வச்சிருக்கோம். இது கறி, ஆட்டுக்கறி, நம்ம தேவையான கோழியும் சேர்த்துக்கலாம். இது மீடியமான 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். மீடியமான 2 தக்காளி கட் பண்ணிக்கணும். இது பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு லைட்டாக கட் பண்ணி வச்சிருக்கு. தேவையான அளவு நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது தேங்காய் பால், மஞ்சள், ஜீரகத்தூள், இது மிளகாத்தூள், இது ஏலக்காய், கருவாப்பட்டை, ரம்பாலை, லெமன் ஜூஸ். இது வந்து நம்ம ஓட்ஸ் நம்ம தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாலும் ஓரளவு நல்லா கஞ்சி வந்து கொலந்து நல்லா டேஸ்டியா இருக்கு. இது மேகி கியூப், ஒரு மேகி கியூப் யூஸ் பண்ணுவோம். மேகி கியூப் யூஸ் பண்ணும்போது சிக்கன் ஸ்டாக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம உப்பு வந்து கரெக்டா பண்ணணும். ஏன்னா இதுல ஏற்கனவே உப்பு இருக்கும், ஜாஸ்தியா உப்பு இருக்கனால நம்ம உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். இப்போ நம்ம குக் பண்ணுவோம் கஞ்சி. நம்ம தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் காஞ்சோடனே ஏலக்காய், கருவாப்பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க. அது கூட வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்க. ஓரளவு வெங்காயம் வதங்கின பிறகு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறீங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்குங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒரு கியூப் வந்து சிக்கன் ஸ்டாக், அந்த மேகியுடைய இது வந்து ஒரு கியூப் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ண பிறகு மேகி கியூப் ஆட் பண்ண பிறகு கறி ஆட்டி இறைச்சல கோழியோ ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ கறி ஆட் பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிடுங்க. அது கூட இந்த கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா அடி பிடிக்கும், மசாலா சேர்த்தனால அடி பிடிக்கும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. இதோட கேரட்டு, பச்சை பட்டாணி, பீன்ஸையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. உப்பும் லைட்டாக ஆட் பண்ணிங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் ஸ்டாக் அந்த மேகி கியூப் ஆட் பண்ணனால அதில் ஜாஸ்தியாக உப்பு இருக்கும், பார்த்து ஆட் பண்ணிடுங்க. ஊற வச்சு இந்த கடலை பருப்பையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த அரிசி, வெந்தயம் ஊற வச்சிருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிடுங்க. இன்னைக்கும் சரி, அரிசி வந்து ஜாஸ்தியா போட்டுறாதீங்க. காய்கறி கூட இருந்தாலும் பரவாயில்ல, அரிசி ஜாஸ்தியா போட்டா கெட்டியா போயிடும், ரொம்ப டேஸ்டா இருக்காது கஞ்சி. கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். அது கூட வந்து 3 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லா கஞ்சி வந்து நல்லா கனியட்டும். தண்ணி வத்தினா கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. நல்ல அரிசிலாம் நல்லா மசிஞ்சாதான் உங்களுக்கு வந்து கஞ்சி நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கவர் பண்ணி வைங்க, கொதிக்கட்டும்.
இப்போ அரிசி வந்து ஓரளவு வெந்த பிறகு நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம், முன்னாடி ஆட் பண்ணால் கொஞ்சம் இதாகிடும், கெட்டியாக போயிடும். லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும், நல்லா வெந்த பிறகு. இப்போ ஓட்ஸு ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஓட்ஸ் சேர்த்தா ஓரளவு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதில் கஞ்சி வந்து கொஞ்சம் பிசு பிசாக நல்லா கெட்டியாக அழகாக குழகுன்னு இருக்கும். பாருங்க, நல்லா ஓரளவு அரிசி வந்து நல்லா வந்து நல்லா கனிஞ்சிருச்சு. இப்போ அரிசிலாம் நல்லா கனிஞ்ச பிறகு லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம். ஒரு அரை லெமனை வந்து புழிஞ்சி சாறு ஆட் பண்ணுறோம்னா அது கூட புதினா மல்லியையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. லாஸ்ட்டில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும், முன்னாடியே ஆட் பண்ணிட்டா அதோடைய டேஸ்ட்டு வாசனைலாம் மாறி போயிடும். தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணுங்க. ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கஞ்சி, ரொம்ப லிக்விடாகவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக அதை இது காய்ச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் பால் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சு இருந்துட்டு லைட்டாக ஸ்லோவில் வச்சுருந்துட்டு அமர்த்திடலாம். இப்போ நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. நோம்பு கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கறி இல்லாமல் கூட நோம்பு கஞ்சி காய்ச்சலாம். இது நான் சொன்ன மெத்தட்லேயே கறி ஆட் பண்ணாமல் மற்ற எல்லா சாமானும் ஆட் பண்ணி நம்ம நோம்பு கஞ்சி காய்ச்சலாம். இப்போ நோம்பு கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி இந்த வருஷம் நோம்புல ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும்.